காதோடுதான் நான் பேசுவேன். சென்னையில சந்திச்சேன். அவங்க வந்து பொள்ளாச்சி லேடி. சரி அவங்க மேல எனக்கு ஒரு ஈர்ப்பு, ஒரு அஃபெக்ஷன். சரி அவங்க அவங்க இறந்துட்டாங்க. கேன்சர், மார்பு கேன்சர்ல இறந்துட்டாங்க. சரி நான் அவங்கள லவ் பண்ணேன். சரி அது அவங்க இறந்ததுனால எனக்கு அவங்கள மறக்க முடியல. ஆனா நான் நிறைய பிரசன்னம் பண்ணியிருக்கேன் அவங்களுக்கு. ஆ நிறைய பிரசன் ஆனா நிறைய இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணும், அந்த மாதிரி ஐடியாலாம் நிறைய எனக்கு. சரி அது இறந்துட்டாங்க. ஆனா அவங்கள நான் லவ் பண்ணேன். என்னுடைய அன்பு உண்மை. சரி அவங்க லாங் லைஃப் இருப்பாங்கன்னு நினைச்சேன். ம் ஆனா அவங்க போட்டோ மட்டும் பக்கத்துல வச்சு பார்த்துட்டு இருக்கேன். ஓ இல்ல அதே மாதிரி அவங்க பேர் செண்பகம். ஆ அதே மாதிரி வேற லேடி எங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல எங்கன்னா கோயிலுக்கு இந்த மாதிரி ஏன்னா அதே மாதிரி செண்பகம் மாதிரி இருந்தாங்கன்னா சரி அவங்கள கிட்ட பேசலாம், ம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா லேடியை பார்த்தாக்க அந்த மாதிரி அது செண்பகம் மாதிரி இருந்தாக்கா ஆ எல்லாரும் லேடி கிட்ட பேச மாட்டேன். அந்த மாதிரி சாயல்ல இருந்தாக்கா நீங்க லேடி கிட்ட பேசணும், ம் கட்டியெல்லாம் பிடிக்கணும். ம் அப்போ என்ன ஆகுதுனாக்கா நான் சரி இது வந்து பெரிய வராது. எனக்கு 9th படிக்கிற பையன் இருக்கான். ஆஹா நான் செகண்ட் வயசு மாமாக்கு. சரி ஆ எனக்கு ஒன்றும் இல்லை மேடம். என்னன்னாக்கா ஓகே எனக்கு அந்த குடும்ப பாங்கெல்லாம் எனக்கு வர மாட்டேங்குது. ஆ அந்த குடும்ப பாங்கு இந்த சுயநலவாதியா அப்படி சேர்த்து வச்சிருக்கு இந்த மாதிரி அப்படின்லாம் பண்றாங்க இல்லையா லேடி. ஆ அந்த எப்படி சொல்றது, இப்போ எனக்கு வேணும் இப்படி அப்படின்னா அந்த மாதிரிலாம் சேர்த்து வைக்கணும், அந்த மாதிரி ஐடியாலாம் எனக்கு வர மாட்டேங்குது. ஆஹா அது ஆனா நான் எங்க கூட பிறந்தவங்க 11 பேர் அக்கா தங்கச்சிங்க. ஆ நான் தான் 11வது. ஆ அப்படி இருக்கும்போது எனக்கு அந்த சேர்த்து வைக்கணும் அந்த மாதிரி இல்லை அப்படின்லாம் இல்லை. நான் நல்லவன் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன். எனக்கு ஹெல்ப் பண்ற மனசுலாம் இருக்கு. ஆ என்னடா அவங்க இறந்துட்டாங்க, அது எனக்கு அது ஜீரணிக்க முடியல. என்னடா என்னை விட்டு போயிட்டாவோ. ஓ நான் என்னுடைய செயல வேற மாறிக்கும். நான் ரொம்ப பேச மாட்டேன். அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு லேடி நிறைய கிடைக்குது. அந்த மாதிரிலாம் பண்ணும்போது சரி நம்மளுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, இனிமேல் அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு தெரியுது எனக்கு. ம் இன்னும் என்ன பண்ணாதான் இந்த மாதிரி ஆயிடுது. நீங்க எந்த வயதுல இதை அனுபவம் ஆரம்பிச்சிங்க? ஒரு 17 வயசுல. ஆஹா ஸோ உங்களுக்கு யாராவது அது மாதிரி அறிமுகப்படுத்தினாங்களா, உங்களோட பெரியவங்க யாராவது? இல்ல ஆமாமா. நான் 17 வயசுக்கு போது நான் ஷூ கம்பெனில ஒர்க் பண்ணும்போது ஒரு ஆண்டி. சரி இப்போ உங்களோட கேள்வி என்ன? இப்போ ஓகே இப்போ நல்லா இருக்கு வீடு ஓகே. மாமா அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாரு. அதெல்லாம் நிறைய பேருக்கு அக்கா தங்கச்சின்னு நிறைய ஹெல்ப் பண்ணிடுது. அக்கா தங்கச்சி நிறைய பேருக்கு நிறைய பண்ணலாம், நிறைய ஹெல்ப் பண்ணிடுது. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. என்னன்னாக்கா எனக்கு லேடியை பார்த்தாக்கா செண்பகம் இறந்துட்டாங்க, அது ஒரு ஃபீலிங்கு. என்னை விட்டு போயிட்டாலே அப்படின்னா அவளை தொட்டது கூட இல்லை. ம் ஆனா ரொம்ப இஷ்டம், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ம் ஆனா அவங்க போட்டோவை படத்துல வச்சிருக்கேன். அப்ப வந்து என்னால அது நம்ம இது மாதிரி பண்ணணுமா அப்படின்னு ஆயிருக்கு. ம் அது 2 மனசுல அப்படியே இருக்கேன். அதான் அப்புறம் வந்து இந்த யோகா ம் அந்த மாதிரி ஒரு நிலை அப்படின்லாம் கூட பண்றேன். அதெல்லாம் கூட தெரியுது. இப்படி இருக்கு. அதான் ஃபோன் பண்ணேன். இப்போ உங்க கணவர் கூட நீங்க தாம்பத்தியம்லாம் இருக்கிறது இல்லையா? இல்ல எனக்கு இல்ல. எனக்கு அது இஷ்டம் வரல, எனக்கு தெரியல. ஸோ அப்போ ஊர் உலகத்துக்காக நீங்கள் ஒரு ஆணை கல்யாணம் பண்ணிட்டீங்க. ஆனால் உங்களுக்கு பிடிச்சது வந்து ஒரு பெண்ணோட. ஆமா அதான் இது வெளியே போய் அப்படி சைட் பண்றது இப்படி பேசுறது இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அது இல்ல அது ஐயோ எனக்கு அது பிடிக்காது. ஆ அது ஐயோ அது செய்ய வராது. நான் நிறைய காசுலாம் நிறைய அழிச்சுக்கிறேன் மேடம். எனக்கு ஒருத்தர் 10 ரூபாய் கொடுப்பாங்கப்பா அப்படின்னா போகணும் அவசியம் கிடையாது. நான் நிறைய பேருக்கு நான் கொடுக்கும்போது நானே ஒரு ஆம்பளை மாதிரி நிறைய லேடிக்கு நான் சொல்லி பண்ணும் போது எனக்கு அது பிடிக்க மாட்டேங்குது. நான் வந்து ஒருத்தரை தொல்லை பண்ண மாட்டேன், என்ன ஒருத்தர் தொல்லை பண்ண மாட்டேன். அவ்வளோதான் சரி. அது அப்படி பண்ணாத வரைக்கும் அது வந்து பெரிய குற்ற உணர்வு வைத்துக்கொள்ள தேவையில்லை. ஆனால் ஒன்றும் அறியாத பசங்க, இந்த காலேஜ் பசங்க, இப்போ உங்களுக்கு நீங்கள் ஒன்றும் அறியாத பருவத்தில் ஒருத்தங்க வந்து உங்களுக்கு அனுபவம் பண்ணிட்டாங்க, அது தவறு. ஓகே ஸோ அப்போ அது மாதிரி வந்து ஒன்றும் தெரியாத பாலியல்னா என்னென்ன, தொடுதல்னா என்னென்ன தெரியாத இருக்கிற பிள்ளைகளை கூப்பிட்டு அந்த உணர்வுகளை எழுப்பி விடுவதுங்கிறது தவறு. அது செய்யக்கூடாது. அது மாதிரி வந்து செய்யக்கூடாது. அது மாதிரி சிறு பிள்ளைகளை, கல்லூரி பிள்ளைகளை, ஒன்றும் அறியாத பொண்ணுங்களை வந்து நீங்கள் அந்த மாதிரி கவர்ந்து இழுப்பது அப்படிங்கிறது வந்து செய்யக்கூடாது. இது வந்து லெஸ்பியன் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஆர்வம் இருக்குது, அது தவறா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து தவறு சரி அப்படின்னு சொல்வதற்கு இன்றைக்கி யாருக்குமே உரிமை கிடையாது. ஏன்னா வந்து சட்ட ரீதியாக அது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. பட் இருந்தாலும் அது வந்து இன்னும் சமூகத்தால் ஏற்கப்படலை. ஆனால் வெறும் சந்தோஷத்துக்காகவே இது செய்யணுமா அப்படின்ற பொழுது தான் அது வந்து பலவிதமான விவாதங்கள் வருது.
ஸோ அப்போ வந்து எது எல்லைன்னு நம்ம வைக்க முடியல. அப்போ சந்தோஷத்துக்காக என்ன வேணால் செய்யலான்னு ஒவ்வொருத்தர் ஆட் ஆன் பண்ணிகிட்டே போகும்போது அது ஒரு எல்லை இல்லாத ஒரு பேராசையாக போயிடுறது. அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் நிறைய பேருக்கு அது உடன்பட முடியல.